அம்மாலா உங்க அம்மா இல்லையா? அதான் கேட்டோம். நோ, அத கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்கோல. அம்மாலா அம்மா நான் ஒண்ணு சொல்றேன், நீ எதுவுமே பேசாம இருந்தா தப்பு. இப்ப சிஎம் யாரு? திவ்யா, உங்களோட கேரக்டரே வந்து செமையா இருந்துச்சு. டிசைனே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஃபுல் டே நடந்த இன்டர்வியூல நீங்க ஒருத்தவங்க தான் சொல்லிருக்கீங்க அது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆனா எதிரியா இருக்கிறது தகுதி வேணும். இது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சல எடுத்து நான் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து யோசிச்சேன். இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. உன் கண்ணுக்கு நல்லவனா இருக்கு. விக்ரமேதாவா? நான் மாஸ்டர் நினைச்சேன். நல்ல வேளை. அவன் பதிலையும் சொல்லிருங்க. சரி, டயலாக்ல கண்டுபிடிக்கல. சோ பாட்டு, அந்த பாட்டுல பாட்டு தெரியும் உனக்கு? அந்த பாட்டு தெரியும். உனக்கு தெரியும் டான்ஸ். லிங்கம் பாக்கும்போதே பயங்கர பங்கமா இருக்கு உண்மையிலே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் ஞாபகம் போயிருந்தா லிங்கம் வெப் சீரிஸ் டீம் பங்கமா உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரு ஷோவும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. லாஸ்டா வாரண்ட் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். ஹாய் திவ்யா பாரதி, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஹாய் கதிர் அண்ணா, வெப் சீரிஸ் நாயகனாவே மாறிட்டீங்க போல. பேக் டு பேக் சொல்லி இனிமேல் வெப் சீரிஸே நடிக்கூடாதுன்னு. சூப்பர், வாழ்த்துக்கள் தான். ஹாய் லக்ஷ்மி சார், நல்லா இருக்கீங்களா? நன்றி, நல்லா இருக்கேன். நன்றி. நல்ல ஒரு மாதிரி சாந்த சோரூமா அமைதியா இருக்கீங்களே சார். சூப்பர், கிரேட் சார். ஹாய் பூர்ணி, வாழ்த்துக்கள். பரிமளா அன்கோ லாஸ்டா ரிலீஸ் ஆயிருச்சுல, வாழ்த்துக்கள். ஹாய் சத்யா ப்ரோ, அமர காவியம் அழியாத காவியம்னு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. பயங்கரமான என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அமர காவியம். இல்லை, நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பர். லிங்கம் பார்க்கும்போதே பயங்கர பங்கமாக இருந்துச்சு உண்மையிலே. ட்ரெய்லர் பயங்கர ஒரு மாதிரி ரூட்டட் கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி காரில் வந்து மாசாக இருக்கிறது. கதிர் ப்ரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள் பிரசாந்த் தான், எப்படி வந்திருக்கு லிங்கம்? லிங்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோருடைய உண்மையான உழைப்புக்கு இந்த கரெக்டான டைமில் கரெக்டான சீரியஸ்ன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை எல்லாருக்கும், டீமில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குன்றது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. திவ்யா, உங்களோட கேரக்டரே வந்து செமையா இருந்துச்சு. டிசைனே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஃபுல் டே நடந்த இன்டர்வியூல நீங்க ஒருத்தவங்க தான் சொல்லிருக்கீங்க அது. ஓகே, தேங்க் யூ. சோ யா, யூஸ்வலாக நம்ம ஒரு ரோல் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரியல் டைமில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் அந்த விஷன் வந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோங்கிறதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஒரு சீனும் பண்ணும்போது இது இவங்க இப்படி இருந்திருக்காங்கல்ல, இதை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் மலர். அண்ட் மலர் என்ன மாதிரியான ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஒரு 80s 90s வந்து ஒரு லிங்கம் வந்து ஒரு ரவுடியாக இருந்தாலும் அவனுக்காக அவங்க இருந்தது பண்ணது எல்லாமே வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிரேட். கதிர் ப்ரோ, மாதிரி ரஃப் அண்ட் டப்பா ஒரு மாதிரி தாடிலாம் பயங்கரமாக வச்சு வெட்டு குத்து அடி தடி பயங்கரமாக இருந்தது கெட்டப்பே. ஒரு மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறனால கன்னியாகுமரி சைடில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கும்போது என்ன மாதிரியான ரிசர்ச் அண்ட் இதெல்லாம் இருந்தது, ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்தது? அந்த ஸ்லாங் வாழை போல் அவங்களோட ஸ்லாங்கே வந்து ஒரு மாதிரி தனியாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும். அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணலாமா? எனக்கு தெரியல, நான் நியூட்ரலான ஸ்லாங்கில் இருக்கிறனால எனக்கு எல்லா ஸ்லாங்கும் கிட்டத்தட்ட டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியும். நான் பரியரும் பெருமாள் பண்ணுறப்பவும் எனக்கு டயலாக் பேப்பரில் டயலாகாக என்ன இருக்கோ அந்த ஸ்லாங்கில் அடாப்ட் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது இல்லை. ஸோ ஐ மீன் ஒரு 2-3 நாள் ஷூட் பண்ணுறப்பவே அது வந்துடும் நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் படிக்கிறோம். ஸோ அதனால் அது வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது அந்த கிராஃபோட டிரான்ஸ்மிஷன் தான். ஒரு கபடி பிளேயராக இருந்து கேங்ஸ்டராக மாறுறதுக்கு உண்டானது. அண்டு ஃபஸ்ட்டு தடவை நானும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணுறதும் பிடிக்கும், ஏன்னா அதில் பெரிய ஸ்பேஸ் இருக்குது பண்ணுறதுக்கு இதுன்னு. ஆனால் லிங்கம் வந்து அந்த கேரக்டர் பிடிக்காமல் போயிடக்கூடாது. பீப்புள் ஷுட் லவ் ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு கேங்ஸ்டரோட பேக்ட்ராப்பில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்களோட நியாயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற படமாக தான் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் உனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒன்று அந்த
நான் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொலை செய்யலை ஆனால் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளே, அதில் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக நான் பண்ணலைங்கிற ஒரு மூடில் நான் பண்ணவே இல்லை அப்புறம் என்ன போட்டு அடிக்கிறீங்க போட்டு செய்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு வேற ஒரு டிரான்சிஷன் நீங்கள் காமிக்கலாம். அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையாண்ணா? பண்ணுறதுக்குமே ஒரு மாதிரி எனக்கு இது படித்ததுலேருந்து லிங்கம் ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ் ஆஃப் இது கொஞ்ச நாள் ஷூட் பண்ணோம், நடுவில் ஒரு சின்ன பிரேக் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணோம். அந்த பிரேக் எல்லாமே வந்து மறுபடியும் அதுக்கு அந்த கேரக்டருக்கும் என்ன போர்ஷன் எடுக்கிறோமோ அதுக்கு ரெடி ஆகிற ஸ்பேஸாக இருந்தது. நான் ரொம்ப கான்ஷியஸாக போய் மானிட்டர் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிலீவபிளாக இருக்கணும், ஓகே இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. எனக்கு டப்பிங்கும் அப்படி தான், டைரக்டர் ஓகே அப்படின்னாலும் நான் இருங்க இன்னும் ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்படி ட்ரை பண்ண சீரியஸ். கிரேட், சூப்பர். லக்ஷ்மி சார் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான டீமாக இருக்கும். நான் ஜாலியான படம் அப்படிங்கிற மாதிரி சரி ட்ரெய்லர் தான் சீரியஸாக இருக்காங்க, உள்ள ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா இன்டென்ஸான ஒரு படம் அப்படிங்கிறது. டீம் கூட ஒர்க் பண்ணது அண்ட் இந்த ஸ்டோரி இதை எடுக்கப்பட்ட விதம், ஏன் கன்னியாகுமரி அது அங்கே பேஸ் பண்ண ஒரு ஆமாம், ரியல் லைஃப் கன்னியாகுமரி. ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி. அந்த இதனால அங்கே நம்ம அந்த ஊரில் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ரெண்டாவது டீம்னு பார்க்குறப்போ ஆர்டிஸ்டாகவும் சரி டெக்னீஷியன்ஸாகவும் சரி இந்த கதைக்கு என்ன தேவையோ இதை எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியுமோ எல்லாருமே அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஆர்டிஸ்டாக நம்ம கிடச்ச எல்லாருமே அந்தந்த கேரக்டர் எவ்வளோ சரியாக இருப்பாங்களோ அதை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஒரு பெரிய நீ ஒரு 4-5 படத்துக்கான ஒர்க்கை வந்து ஒரு படத்தில் பார்த்தா அப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 hours இந்த ஃபஸ்ட் சீசன் ஓட போகுது. ஸோ ஒரு பெரிய ஒர்க்கை இந்த டீமை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிரேட். பூர்ணி ரூட்டடான ஒரு கேர்ள், ஒரு லவபிள் கேர்ளாக வந்து நடிக்கணும். அவரோட பேர் தானே நீங்கள், சத்யா ப்ரோவோட பேர் தானே. சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்களோட கேரக்டர் டிசைன், அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப புரட்சிகரமான ஒரு கேரக்டர், ஃபன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலியான ஒரு டீம், ஜாலியான செட் எப்படி இருக்கும் ஆப்வியஸ்லி. அண்ட் பெரிய கேமராமேன், பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் காஸ்டிங்கும் இவங்களெல்லாம் நான் அகெயின் படத்தில் நிறைய பார்த்துருக்கேன், தியேட்டரில் ஓடிடியில் அந்த மாதிரி. ஸோ பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஓடிடி. ஸோ வாட் எல்ஸ், ஜாலி தான். ஐ ஹேட் ஃபன், நான் தரவாக என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த படம். கிரேட், சூப்பர். சத்யா ப்ரோ சரியாக இருந்தது ப்ரோ. இந்த கேரக்டர் உங்களோட கெட்டப், அந்த கண்ணாடி, முறுக்கு மீசை, அந்த கத்தியை பிடிக்கிறது, ஒரு ஷார்ட், ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டில் வச்சுட்டு பயங்கரமாக இருந்தது இந்த கெட்டப். சொல்லுங்கள் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ப்ரோ. நான் வந்து திருவுன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான கேரக்டர் தான் ப்ரோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஒரு வசதியான வீட்டில் இருக்கிற ஒரு பையன். ஸோ நானும் கதிரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவனோட லைஃபு, அவனோட ட்ரீம்ஸு, ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், எவ்வளோ ஒரு க்ளோஸ் நெட்டாக இருந்த ஒரு ஃபேமிலி ஒரு இஷ்யூனால ஹவு வி பிரேக் அவே அண்ட் அதனால் இருக்கிற கான்சிக்வன்சஸ்ஸு, சொசைட்டிக்கு இதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி ரூட்டட் அண்ட் வெரி ரியல் ஒரு வெப் சீரிஸ். நாட் லைக் இப்போ நீங்கள் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி வைலன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப அவேவாக இருக்கும், கனெக்ட் அந்த மாதிரி இருக்காது. ஆடியன்ஸ் வில் பி வெரி கனெக்டிங் டு தி பீப்புள் ஹூ வாட்ச் திஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, லவ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு பெரிய கேன்வாஸில் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்ஸ் டு பிரசாந்த், லக்ஷ்மி அண்ட் மை கோஸ்டார்ஸ் கதிர், திவ்யா அண்ட் பூர்ணிமா. Very glad to have worked with you. It's okay. Thank you. சூப்பர். பிரசாந்த்னா நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து ரொம்ப ரா மெட்டீரியலாக இருக்கும், இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ளேவாக இருக்கும். முக்கியமாக அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க அப்படி பேசினா தான் வந்து அது மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்லலாமா? ரான் இதாக எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை பற்றி சொல்லலாமா? இல்லை அப்படிலாம் இல்லை பிரதர், கதை டிசைட் பண்ணுறது தான் அந்த பேசிக்காகவே ஒரு கெட்ட பையன். இல்லை கேரக்டர் டிசைன் பண்ணுறது, கதை டிசைட் பண்ணுறது தான். இப்போ இதில் டைரக்டர் என்ன நினச்சாரோ அதான். இந்த கதையில் புதுசாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி வைலன்ஸு, ஒரு கேங் வார் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலிக்குள்ளே அதோட இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு குடும்பத்தை எப்படி அந்த வன்முறை பாதிக்குதுங்கிற மாதிரியான அந்த காலகட்டத்தில் போய் அந்த காலத்து மனிதர்கள் எப்படி யோசிப்பாங்களோ, ஒரு கபடி பிளேயர் அந்த காலத்தில் விளையாண்ட ஒரு கபடி பிளேயரால் என்ன தாட் ப்ராசஸில் யோசிக்க முடியுமோ, அந்தந்த கேரக்டர் என்னென்ன யோசிக்குமோ அந்தந்த கேரக்டர் அதை மட்டும்தான் பேசும், அதை தாண்டி வேறு எதுவும் பேசாது. டேரக்டராக கிரியேட்டராக நம்ம வந்து இதுக்குள்ளார இதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அதை வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி எழுதாமல் அந்தந்த கேரக்டர் அப்படியே அதாவது அதோட வாழ்வியலை அப்படியே சொல்லிட்டு போகிறது தான் நம்மளுடைய அது கதைக்கான இயல்பு தான் அது. மோர் கனெக்ட் கூட ஆகும் ஆடியன்ஸ். ஸோ இந்த கதையை இப்போ
அது இவருக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க லிங்கம் கதையை படமாக்குறதுக்கு. பட் இந்த கதையை ஒரு படமாக உள்ள சுருக்கி பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது இன்னும் எத்தனையோ சீசன் இருக்க, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு சீரியஸ். இதில் நீங்கள் நிறைய இந்த கேரக்டரில் இருக்க எல்லாத்தையும் ஸ்பின் ஆஃப் பண்ணலாம். லிங்கம் கதைன்னு 4 கதை இருக்குது. இப்போ லிங்கம் ஒய்ஃபாக நடிக்கிறவங்க கேரக்டர் கதை ஒன்று எடுக்கலாம், திருக்கதை ஒன்று எடுக்கலாம், அவங்க கதை ஒன்று எடுக்கலாம். இதில் சம்மந்தப்படாத இதனால் பாதிக்கப்பட்ட இன்னொரு 4 கேரக்டர் இருக்குது. இப்படி எடுத்தோம்னா இந்த சீரியஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ கதை இருக்குது. இந்த கதையை அவரும் நானும் அவரு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் கடைசியாக இந்த ட்ரெயினில் ஏறினேன். ஸோ எனக்கு நான் போய் கேட்டேன், எனக்கு அவ்வளோ கதை தெரியும்னா ஒரு 3 வருஷமாக அதில் R&D பண்ணியிருக்காரு. அவ்வளோ கதை இருக்குது. ஸோ அந்த கதைகளில் என்னத்தை இதுக்குள்ளார சின்னதாக சொல்லி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி ட்ராமா அது. ஸோ அந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளார என்ன தேவையோ அதை அப்படி அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பயங்கர இருக்கும், நல்லா இருக்குது. பாருங்கள், நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். கிரேட், சூப்பர். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பாக வெற்றியாக இருந்துடும். நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூஸ்க்கே வந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஒரு 5-6 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, இன்னொரு 50 இன்டர்வியூ காத்துட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் வந்து கேள்விகள் பதில்கள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் இருக்குது, அதை மட்டும் அப்படியே விளையாண்டுட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னென்ன ஓப்பன் பண்ண வேண்டாம், வேணாண்ணா சொல்லிடுறேண்ணா. இந்தாங்க உங்களுக்கு என்ன கேம்னா, அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், அந்த படத்தோட டயலாக் இருக்கும், அந்த படத்தோட மூவி நேம் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டயலாக் சொல்லி அந்த படத்தோட பேரை மற்ற டீம்மேட்ஸ் வந்து கண்டுபிடிக்க வைக்கலாம். அப்படி அதில் சொல்லலை அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஏதாவது நீங்கள் டான்ஸர் ஆர்ட்ஸ் மாதிரி லைக் டான்ஸ் ஆடி அந்த பாட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வைக்கலாம், படத்தை கண்டுபிடிக்க வைக்கலாம். இல்லை அந்த மூவி நேமுக்கு நீங்கள் ஏதாவது புரியல நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், மற்றவங்க தான் பார்க்கக்கூடாது. கதிரவர் பார்க்குறாங்க பாருங்க லட்சுமி சார், இதை முடிச்சுட்டு யாரும் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, என்ன மூவி வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களை கண்டுபிடிக்க வைக்கணும், அவ்வளோதான். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. படத்தோட டயலாக் சொல்லணுமா? அந்த எழுதி இருக்க மேல டயலாக் எழுதி நானே படிச்சிடுறேன். மேல அந்த டயலாக் வச்சு டயலாக் படிக்கும்போது அவங்க கண்டுபிடிக்கணும் என்ன படம் அப்படிங்கறத அவங்க கரெக்ட்டா? சார் நம்மள காப்பாத்தல. நீ ஆரம்பிக்கிறியா? சரி, ஓகே ஆரம்பி. நீ யாரே பழி வாங்குறதுக்கு பிளான் பண்றா. இப்போ சிஎம் யாரு? அவங்க டம்சர் அப்படில க்ளூலா சொல்ல கூடாது. அந்த டயலாக் சொல்லுங்க, நீங்க அந்த பேப்பரை மாத்துங்க ஃபர்ஸ்ட். எக்ஸ்ட்ரா அந்த டயலாக் சொல்லுங்க. டயலாக் நீ சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிப்போம். டம்சர் இப்படிதான் ஒரு கேள்வியே சொல்லி புரிய வைக்க முடியல, இவளுக்கு கதை சொல்லி பைத்தியக்காரி. இங்க பாருங்க, நான் சொல்றேன், இதுல டயலாக் இல்ல, அந்த டயலாக் நீ சொன்னீனாலே நாம சொல்லுவோம் அவர் சிஎம் சார்ன்ட்டு. ஓகே, டயலாக் போயிரலாம். இது சூர்யா சார், வரசாதீங்க டே, தொடுடா பார்க்கலாம், தொடுடா பார்க்கலாம். நான் கேள்வியே பட்டதில்லை இந்த டயலாக். இல்ல நீ கரெக்ட்டா, நீ சிஎம் சார் சொன்னாங்க, கண்டுபிடிச்சோம். இல்லடி கண்டுபிடிச்சிர முடியாது. அப்படியே அப்ப உங்களுக்கு வேற சீட் நான் கொடுத்துறேன். என்ன வேற படம் அது. அவருக்கு காமிக்க கூடாது, நீயே சொல்லிட்ட. அவரு கேக்குறாரு. இந்த இன்டர்வியூவோட முடிஞ்சு. அம்மா ப்ரோ, அவங்க இன்னொரு பேப்பர் கொடுத்துறீங்க, அத பார்த்து நீ அடுத்து பண்ணி இருந்திருக்கலாம். நான் என்ன நினைச்சேன், இது சூரியன் சார். வேற நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க அந்த சீட் கொடுத்துருங்க, நீங்க இத வச்சுக்கோங்க. ஆமா, ஆரம்பி மச்சான் பிரசாந்த். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. டயலாக் எக்ஸ்பிரஷனோட படிச்சா சூப்பரா இருக்கும். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். சொல்லி முடிக்கவே இல்ல. அதுல எல்லா படமும் பயங்கரமா பாத்துட்டு வர போல டயலாக் முத கொண்டு. பூர்ணி நீங்க ஆரம்பிக்கலாம். நான் சரி டயலாக் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ப்ளீஸ். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். இது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சல எடுத்து நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சேன். என் டயலாக்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. லட்சுமி சார் காமிக்க கூடாது, மூஞ்சி பக்கத்துல ஸ்பீடிங் இப்படி இப்படி. ஒரு கதை சொல்லிட்டா சார், உன் கண்ணுக்கு நல்லவனா விக்ரம் வேதாவா? நான் மாஸ்டர் நினைச்சேன். நல்ல வேலை. நான் ஒண்ணே சொல்றேன், நீ எதுவுமே பேசாம இருந்தேன்னா தப்பிச்சுப்ப. அதான் பெஸ்ட். சரி சொல்லு டயலாக். அதுல ஜிகே क्वेश्चन ஒன்னு கேட்டாங்க, கண்டுபிடிக்கவே போறதுல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கேட்டீங்க. நம்ம வாழணும், செமையா வாழ்ந்தன்னு சொல்ற மாதிரி வாழணும். அதுக்கு தேவையான இது சூரியன் சார். நான் என்ன சொல்றேன், இதை நீ ஒரு தடவை நீங்க படிச்சிருங்க, அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு பாக்காதீங்க பிரசாந்த்ரா. அம்மா இல்ல, நான் பெரிய இவன் தான்டா, சிவதாஸ் பெரிய இவன், அவனா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா நானும் பெரிய இவன் தான்டா.
ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க, திருப்பி இருக்கு. அம்மால டயலாக் எழுதுறது அம்மா ஏஎம்எம் போட்டா என்ன சொல்லுவாங்க? ஆமால கிடையாதுடா, அவன் எழுதுறது கரெக்ட் தாமா. ஓகே ஆமால நான் பெரிய இவன் தான்டா, பெரிய இவன் தான்டா. பிரசாந்த் நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நீ பாத்து சிவதாஸ் பெரிய இவன் அவனா கதிரன் நான் பாத்துட்டேன். அவன் இவன் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா நானும் பெரிய இவன் தான்டா. நீங்க அங்கிட்டு சார்ந்து காமிக்கலன்னு அவர் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு. நான் ஃபுல்லாக பார்த்தேன். தெரியுமா உங்களுக்கு? இல்லை பார்த்து எனக்கு அவன் இவன் சரி, கேட்டுச்சு. நீங்க சொல்லாதீங்க. தெரியாதா? கதிரன் நான் பாத்துட்டாரு. சோ இந்த 3 பேரை மட்டும் கண்டுபிடி. இல்ல தெரிய மாட்டா உனக்கு? ஃபர்ஸ்ட் பார்க்கல இவன். அது டயலாக் டயலாக் சொல்லு. ஆமால நான் பெரிய இவன் ஆமால இவன் தான். நான் பெரிய இவன் தான்டா. நான் பெரிய இவன் தான். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியல. ஆமா, கேள்வி தப்பா நான் இருக்குப்பா. பெரிய இவன் தான்டா. சிவதாஸ் பெரிய இவன் தானா, அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும், நானும் பெரிய இவன் தான். அப்படி சாமையா இருக்கு படிப்பா. அவன் பதிலையும் சொல்லிருங்க. சரி டயலாக்ல கண்டுபிடிக்கல. சோ பாட்டு, அந்த பாட்டுல அந்த பாட்டு தெரியுது அவனுக்கு. அந்த பாட்டு தெரியும். உனக்கு தெரியும் டான்ஸ் ஸ்டெப் இருந்து. டயலாக் தெரியல, பாட்டுல டான்ஸ் போட்டு கண்டுபிடிக்க வைக்கலாம். சும்மா அவர் பாடுவாரு, நீ ஆடுமா? சரி, எனக்கு வீடியோ கட்டவா? திவ்யா திவ்யா நிஜமாவே தெரியாது. பிரசாந்த் நீ அவர் கூட பாடுவாரு. பிரசாந்த் நான் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ படிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்றீங்க நீங்க. எனக்கு क्वेश्चन பாஸ். நீ யாருமே கண்டுபிடிக்கல. பாட்டு சொல்லுங்க. இது எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு என்ன மறந்துச்சு. பாட்டு சொல்லு நீ. என்ன பாட்டு? ஏன்னா இந்த படம் ஜிகர்தண்டாவா? பாட்டு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டு சொல்ல கூடாதா? இல்ல இந்த படம் ஜிகர்தண்டாவா? இல்ல தனுஷ் ஜெகமேதன். ஓகே. ரக்கிட்ட எப்படி ஆடுவாங்க? இல்ல அந்த படமே மறந்துச்சு பாட்டு. அடுத்து அவனுக்கு மறந்துச்சு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நம்ம போயிட்டோம்னா பயந்து ஓடிட்டான்னு நினைச்சு. நீ பாத்துரு. இது ஏதோ வடிவேலிட. நம்ம போயிட்டோம்னா பயந்து ஓடிட்டான்னு நினைச்சிருவாங்க. முத்து இனி நீதாம்ல. இல்ல கண்டுபிடிக்க முடியல, நீ பாட்டு பாடு. திவ்யா நீங்க பாட்டாதீங்க. பாட்டு நடிச்சு காட்டுங்க. பார்த்துட்டேன். நான் போக நீங்க சொல்லலாம். I won't tell. மத்த நடிச்சு பாட்டு காட்டுங்க. பாட்டு. மல்லிப்பூ. ஏ ரெண்டு தெரிஞ்சது. நீங்க பாட்டு நடிச்சு கண்டுபிடிக்க. லாஸ்ட் ஒரே ஒரு சீட் இருக்கு. யாராவது இத மட்டும் நீங்களே விளையாண்டுருங்க ப்ரோ. டயலாக்ல கண்டுபிடிக்கலனா அந்த பாட்டு ஸ்டெப் போட்டு, அந்த பாட்டுல கண்டுபிடிக்கலனா படத்தோட பேரை டம்ஸ்ராட்ஸ் மாதிரி. இருங்க, அது எழுத்தையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். டேய் செல்வராஜ், என்ன மீறி என் ஏரியால ஜெயிச்சிருவியா நீ? நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போறேன் நாய் நீ. சார் நீங்க சார் ஃபுல்லா டெய்லி படமா பாத்துட்டு இருக்கீங்க போறே. அத பார்த்தனே எடுக்கறாங்க. சாரி. Thank you so much. கேம் முடிச்சிட்டோம். Thank you so much. வாழ்த்துக்கள் ஃபார் லிங்கம். ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வெப் சீரிஸ் மிகப்பெரிய வெற்றி. Thank you. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.